உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.கே.வி. ராஜா. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள வாகைக்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் சில மர்ம நபர்கள் உடைத்து நாசப்படுத்தியுள்ளனர். அது தொடர்பாக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் செல்வம் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது அந்த தூத்துக்குடி வாகைக்குளத்தில் உள்ள சுங்கச்சாவடியில் அன்று நடந்த உண்மை சம்பவம் என்ன, அது தொடர்பான சில விளக்கங்களை தர வேண்டும் ஐயா. நன்றி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை பக்கத்துல வாகைக்குளம்னு ஒரு இடத்துல அந்த சுங்கச்சாவடி இருக்குது. கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த சுங்கச்சாவடியில இருக்கு. ஆரம்ப கட்டத்துல இருந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான் அதுல பெரும்பாலான மக்கள் நம்ம தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா சுத்தி எல்லா கிராமமும் இருக்கு. இதுல என்னன்னா அங்க அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல எந்த வண்டி வந்தாலும் சரி எல்லா வண்டியுமே பெரும்பகுதி பேர் வந்து ஃபாஸ்டாக்ல போயிடுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் நாங்க அரசியல் கட்சியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க. நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது கம்பெனியோட அனுமதியோட அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த பிரச்சனைக்குரிய நபர் இந்த PMT இசக்கிராஜா அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா எக்ஸம்ஷன் போயிட்டு இருக்காரு. லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சமூக தலைவரை கட்சிக்காரர்னு சொல்லிட்டு பிடி ஆபீஸ்ல பெர்மிஷன் வாங்கி தான் அவர் போயிட்டு இருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஏற்கனவே பிடி ஆபீஸ்ல அதாவது ப்ராஜெக்ட் டைரக்டர், இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் மூலியமா சரி என்னோட அவங்க அனுமதி கொடுத்துருங்க. அதன் அடிப்படையில் அவர் போயிட்டு இருக்கிறார். இப்ப சமீப காலமா அவங்களோட நடவடிக்கை என்னன்னா அவரை பார்க்க வரக்கூடிய அவர் மாமா மச்சான் அவர் கட்சிக்காரங்கன்னு சொல்லி வரக்கூடியவங்க எல்லாரும் டெய்லி வண்டியில வரவங்க எல்லாம் எங்களை ஃப்ரீயா விடுன்றான். அப்படி விட்டோம்னா நம்ம அங்க தொழில் பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய லாஸ் இருக்கும். அப்படிங்கறதுனால நம்ம இசைக்கராஜாவை மட்டும் அலோவ் பண்றோம், வேற யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்றோம். அப்பவும் அவங்க பிரச்சனை பண்ணி போயிட்டு தான் இருக்கிறாங்க. எதுக்கு போட்டு வீண் தகராறுன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப அன்னைக்கு 20ஆம் தேதி அந்த சம்பவத்துக்கு காரணம் என்னன்னா அவருக்கு வந்து 20ஆம் தேதி PMT இசைக்கராஜாவுக்கு பிறந்தநாள் விழான்னு சொல்லிட்டு 18ஆம் தேதி நைட்டு வந்து நோட்டீஸ் விட்டுறாங்க. மாவட்டம் முழுக்க ஒரு நோட்டீஸ். ஆமா, மாவட்டம் முழுக்க விட்டுறாங்க. அது சுங்கச்சாவடியில இருக்க உள்ள வந்து போஸ்டா உள்ள அந்த வாகனங்கள் வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திண்டுகள்ல கொண்டு வந்து நோட்டீஸ் விட்டுறாங்க. அப்ப நம்ம அங்க இருந்த பணியில இருந்த நம்ம பையங்க ஊழியர்கள் என்ன பண்றாங்க, அப்படி ஒட்டக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இதுல வந்து ஒட்டினா நாளைக்கு பிடிஎஸ் இருந்து எங்களை கேள்வி கேட்பாங்க, நீங்க வெளி பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒட்டுங்க, சுங்கச்சாவடிகளை ஒட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அவங்க வந்தது இசைக்கராஜாவோட ஒரு வண்டியில வந்தா ஒட்டுறாங்க. அப்ப சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஒட்டக்கூடாதுன்னு போயிட்டாங்க. அதுல 3 போஸ்ட் ஒட்டுறாங்க. 2 போஸ்ட் அவங்களே பிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு போஸ்ட் அப்படியே இருக்குது, விட்டுட்டு போயிடுறாங்க. வேணா நீங்க கிழிச்சிக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம எதுக்கு அதை கிழிக்கணும் விட்டாச்சு. இப்ப 20ஆம் தேதி அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. 20ஆம் தேதி அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடிட்டு திருநெல்வேலிக்கு கிளம்பி போகும்போது ஒரு 4:45 அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்றாரு, சுங்கச்சாவடிக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஏர்போர்ட் முன்னாடி வாகனங்கள்லாம் மொத்தமா ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. அவங்களோட PMT வண்டிகளை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 15 வாகனங்களுக்கு மேல ஆர்கனைஸ் பண்ணி அங்க இருந்து அவர் தலைமையில எல்லாம் ஒன்னா உள்ள வராங்க. வரும்போது நம்ம பேரியரை திறந்து விட்டு வச்சிருக்க தடுப்புகளை எடுத்து விட்டு வண்டிகள் போதான் செய்யுது. சரி போட்டுன்னு சொல்லி அலோவ் பண்றோம். ஆனா அதை இன்னும் பாதையை அகலமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இசைக்கராஜா முதல்ல பிரச்சனை பண்றாரு. அப்ப இப்போ அதான் போக வழி இருக்குதா போங்கன்னு சொல்லி நம்ம பையங்க அதை அலோவ் பண்றாங்க. போயிடுறாரு. போயிட்டு சுங்கச்சாவடியை தாண்டி ஒரு 50 மீட்டருக்கு அந்த பக்கம் வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு பின்னாடி வர்ற வண்டிகளும் அதே மாதிரி அதை தூரம் எடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நிற்காங்க. இவர் அங்க இருந்து சத்தம் போடுறாரு. நம்ம பையங்களை பார்த்து அதை எடுத்து கொடுங்கடா, வண்டி விட மாட்டீங்களான்னு சொல்லி அவன் சத்தம் போடுறதுல இடம் இருக்குது போகட்டுன்னு சொல்லி பேசும் போதே உள்ள இருந்து பின்னாடி வந்த வண்டியில இருந்த பையங்கள்லாம் இறங்கி நம்ம பையங்களை வேலை பார்க்குற பையங்களை அடிக்க பாக்குறாங்க. அப்ப இவங்க இல்ல பேசிக்கலாம் இருங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னால நீங்க எங்களை விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிதான் அடிக்கிறாங்க. அடிச்சதுல ஒரு 4-5 பேருக்கு அடி. அதுல 2 பேருக்கு, ஒரு பையனுக்கு பாபுங்கிற பையனுக்கு வந்து தலையில காயம், இரும்பு கம்பியை கொண்டு வந்து அடிச்சு தலையில நல்ல காயம். இப்ப நான் 5-6 தையல் போட்டிருக்குது. ஜிஹெச்ல ஒரு அட்மிட்ல இருக்கிறாரு. இரும்பு கம்பியா அடிச்சாங்க இல்லையா, அந்த இரும்பு கம்பி எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அவங்க வண்டியில இருந்தா எடுத்திருக்காங்க. அவங்களுடைய வாகனம். ஆமா, தோல்ல அங்க வந்து இரும்பு கம்பிகள் சைட்ல கிடைக்க வாய்ப்பு கிடையாது. எல்லாமே அப்புறப்படுத்தி வச்சிருக்கோம். தேவையில்லாத பொருள்கள் தான் இங்க கிடையாது. எடுத்து அடிக்கிறாங்க. அப்புறம் என்னன்னா இன்னொரு பையன்
அண்ணா என்ற ஆகாஷ்னு ஒரு பையன், அந்த பையன் மேல வந்து காலில் காரை வச்சு ஏற்றிடுறாங்க. ஏற்றி அவனுக்கு காலில் ஒரு காயமாகுது. அடி, அந்த பையனுக்கு அடி, கையை கொண்டு அடிக்காங்க. தோல்ல இருக்க பொருள் எல்லாம் அடிச்சு அவனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.25 லட்சம் ரூபா வரைக்கும் சேதப்படுத்திருக்காங்க. ஆமா, சேதப்படுத்திட்டு அவனுக்கு பேச்சே ஜாதியை சொல்லிதான், உங்களுக்காக நாங்க நிக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிதான், நீங்க எல்லாம் மறிச்சு நாங்க நிக்கணுமாங்கிற மாதிரி பேசி அடிச்சுட்டு தான் போறாங்க. இது போயிடுறாங்க. இது போனதுக்கு அப்புறம் தகவல் கிடைக்கும். நம்ம போலீஸுக்கு தகவல் சொல்றோம். போலீஸ் வருது, நடவடிக்கை எடுக்கிற எஃப்ஐஆர் பையங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம். ஆனா காவல்துறையோட நடவடிக்கை திருப்திகரமா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே நல்லா பாதிக்கப்பட்ட பையங்களுக்காக இந்த காவல்துறை சிறப்பா வேலை செஞ்சிருக்கு. இதுவரை எத்தனை நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டுள்ளது? மொத்தம் 30 நபர், 30 பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய 30 நபர்கள், அப்புறம் இசைக்கிறாங்க 31 நபர்கள் மேல எஃப்ஐஆர். தூத்துக்குடி வாகைக்குளம் சுங்கச்சாவடி மீது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாதுகாப்பு இயக்கத்தினர் தாக்குதல். 2 ஊழியர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. என்ன நடந்தது பார்க்கலாம். தூத்துக்குடியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவரான இசக்கி ராஜாவின் பிறந்தநாள் விழா தூத்துக்குடி 3வது மைல் அருகில் கொண்டாடப்பட்டது. அவரது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் அங்கு கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் சொந்த ஊருக்கு செல்லும் போது தூத்துக்குடி வாகைக்குளம் சுங்கச்சாவடியில் அவர்கள் சென்ற வாகனத்தை டோல்கேட் ஊழியர்கள் நிறுத்தி சுங்கச்சாவடி கட்டணம் கேட்டுள்ளனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் காரில் வந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடி ஊழியர்களை சரமாரியாக தாக்கி டோல்கேட்டையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். சுங்கச்சாவடியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டன. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் தாக்கியதில் தூத்துக்குடி சோரீஸ்புரத்தைச் சேர்ந்த பாபு, திருநெல்வேலியை சார்ந்த ஆகாஷ் ஆகிய 2 ஊழியர்கள் பலத்த காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற புதுக்கோட்டை போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இங்க எந்த ஜாதி பாகுபாடும் இல்ல. பையன்கிட்ட வேலை பார்க்கிற இடத்துல எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்து வேலை பார்க்கிறோம். 12 வருஷமா வேலை பார்த்து பாவெல்லாம் 12 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க பையன். சிறப்பு. அதனால அங்க எங்களுக்குள்ள ஜாதி பாகுபாடு கிடையாது. அங்க நாங்க தொழில் பண்றோம், அவ்வளவுதான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், மற்றபடி வேற எந்த இதுவும் கிடையாது. 2வது என்னன்னா, நேற்று ஒரு பதிவை நான் பார்த்தேன். அந்த பிஎம்டி மீடியால போட்டதாக ஒரு செய்தி வெளியே ஒரு இது போட்டிருந்தாங்க. அதுல ஒரு நபர் என்ன போட்டிருக்காருன்னா, கட்டண கொள்ளையை தடுத்து கேட்டதுனால வந்த தகராறுன்னு சொல்லி போட்டிருக்காரு. கட்டண கொள்ளையை தடுத்து கேட்கறதுக்கு இவங்க போறதே ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்காங்க. கட்டண கொள்ளையை தடுக்க கேட்கிற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இல்ல. கட்டண கொள்ளையை தடுத்து கேட்பவர்கள் உரிய கட்டணம் செலுத்தி விட்டு தானே கட்டணம் செலுத்தி போகணும். அது கிடையாது, சரிங்களா? 2வது, கட்டண கொள்ளையை தடுத்து கேட்கணும்னா பக்கத்துல பிடி ஆஃபீஸ் இருக்கு, அங்க போய் கேட்கணும். கண்டிப்பா. இங்க வந்து அடிதடியில ஈடுபடுறது அநாகரிகமான செயல். நிச்சயமையா. இது குறித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்? தகவல் எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே நாங்க தலைவர் தந்த தகவலை சொன்னோம். தலைவர் வந்து உடனடியா அந்த பையங்களை மருத்துவமனையில அனுமதிச்சு உரிய சிகிச்சை கொடுங்க, தேவைப்பட்டால் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட வச்சு அந்த பையங்களை சிகிச்சை பாருங்க, என்னன்னாலும் பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னாங்க. அதனால தேவையில்லை, தனியார் மருத்துவமனை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லாதனால நாங்க தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில அந்த பையங்களை அட்மிட்ல வச்சிருக்கோம். இப்போ வரைக்கும் சிகிச்சையில இருக்கிறாங்க. 2வது, எங்களுக்கு தலைவர் கொடுத்த ஆலோசனை என்னன்னா, சட்ட ரீதியா அந்த பிரச்சனையை அணுகுங்க. எதிராளினா ஒரு சமூக அமைதியை குலைக்கிற அளவில் நடக்காங்கன்னா நம்ம அப்படி பண்ணக்கூடாது. சட்ட ரீதியா வழக்கு பதிவு பண்ணுங்க. அது காவல்துறை பண்ணும். நீதிமன்றம் மூலியமா உங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்குமோ அதை வாங்கி கொடுப்போம். அதனால அமைதிக்காருங்க, நமக்கு நம்ம வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்க சட்ட ரீதியான போராட்டம் தான் நாங்க முன்னெடுத்துருக்கிறோம். நாங்க அமைதியான வழியில தான் நாங்க போறோம். நிச்சயமா இது அதாவது உரிய நீதி கிடைக்கும் என்று நீங்களே ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கீங்க. ஏன்னா காவல்துறையோட நடவடிக்கை திருப்திகரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க.
நிச்சயமா அதற்கான நீதி கிடைக்கட்டும். நீதி ஏன்னா ஏற்கனவே நம்ம பல இதை பார்த்துட்டோம். இப்ப கூட சமீபத்துல 25 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு உரிய நீதி கிடைத்திருக்கிறது. அதே போல இதுவும் நீதி வெல்லட்டும் ஐயா. வாழ்த்துக்கள். தொடர்பு கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. ஒரு விஷயம், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையோட நடவடிக்கையில எங்களுக்கு திருப்தி இருக்குது, அது உண்மைதான். ஆனா இந்த விஷயத்துல மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து இது போல எந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு அதுல முழு திருப்தி இருக்குது. ஆனா எங்களோட ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த முக்கிய குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். பண்ணிட்டு இங்க இந்த பகுதியில தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த சமூக ரீதியான பிரச்சனையை இழுத்து விடுறது இந்த ஒரு நபர் தான். வேற யாரும் வந்து சமூக ரீதியா எந்த தலைவர்களும் எந்த அமைப்பை சார்ந்தவங்களும் சமூக ரீதியா எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல. இந்த ஒரு நபர் தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த 3 மாவட்டங்கள்லயும் சமூக ரீதியான பிரச்சனைகளை இழுத்து விட்டுக்கிட்டு அந்த கம்யூனிட்டி இப்படி இந்த கம்யூனிட்டி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது இவர் ஒரு ஆள் தான். இது வந்து சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அவரு பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு வந்து மாவட்ட காவல்துறை இந்த சம்பவத்தை மையமா வச்சு அவர் மேல உரிய நடவடிக்கை எடுத்து அவரை குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது பண்ணணும்னு எங்களோட கோரிக்கையா இருக்கு. அதையும் நாங்க காவல்துறையில வச்சிருக்கிறோம், நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா நிச்சயமா. நன்றி ஐயா. தொடர்பு கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.